சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், விக்னேஷ் ஆளை வச்சு நான் அடிக்கல. நான் கோபக்காரன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தங்கச்சி மாப்பிள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கிற அளவுக்கு நான் காட்டு மிராண்டி கிடையாது. தேவி நான் தூக்கி வளர்த்த குழந்தை. அவளையும் அனுபவையும் நான் வேற மாதிரி பார்த்ததே இல்லை. அவ அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதையே அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நான் சொல்றதை ஏன் தேவி நம்ப மாட்டேங்கிறான்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து கோபப்படாதீங்க தலைப்பட அடிச்சுக்கிட்டு கொஞ்சமாவது பேச்சு கேட்டீங்களா நீங்க? விக்னேஷ் உங்க தங்கச்சியோட புருஷங்கிற மரியாதை இல்லாம எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு கை நீட்டி அடிக்கிறீங்க. உங்களோட முரட்டுத்தனமான கோபத்தினாலதான் இப்ப தேவி இன்னும் நம்மள நம்ப மாட்டேங்கிறா. பத்தா குறைக்கு சம்மந்தி வீட்டுல போய் சண்டை வர போட்டுட்டு வந்திருக்கீங்க. அம்மா தெரியாம தான் கேக்குறேன். அவங்களா பழி போட்டா கையில பத்தி அவங்க சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடுமா? இத பாருங்க, இந்த மாதிரி புறம் பேசுறவங்களுக்கு எல்லாம் உங்க எண்ணம் தான் தப்புன்னு நம்ம வாழ்ந்துதான் காட்டணும். சண்டை போடுறதால ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. சுமார் உன்ன மாதிரிலாம் என்னால பொறுத்து போயிட்டு இருக்க முடியாது. நம்ம பொறுத்து போறதுனாலதான் அவங்க என் தங்கச்சி கேவலமா பேசுறாங்க. இத பாரு, இப்ப மட்டும் நான் கண்டிக்காம விட்டுன்னு வை. இந்த பொம்பளை வெளியில போய் என் தங்கச்சி பத்தி தப்பா பேசும். சபையிலேயே அவன் அண்ணன் அமைதியா நின்னுட்டான்னு சொல்லி என் தங்கச்சியை மட்டம் தட்ட கூட வாய்ப்பு இருக்கு. வேதவல்லி கிட்ட நான் சண்டை போட்டேங்கிறதுனால விக்னேஷ் நான் அடிச்சு படுக்க வைப்பேன். அவன் எப்படி நம்பலாம்? என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சு பேசிட்டு போற பாத்தியா? என் வாழ்க்கையை கெடுத்தவனு அதுவா இதுவான்னு அவ என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நீங்க யாருமே வேண்டாம்னு ஒட்டு மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு பேசிட்டு போறா பாரு. அத என்னால தாங்கிக்க முடியல. கையிலுக்கு நிச்சயம் நடக்க போற இந்த சமயத்துல ஏன் இதெல்லாம் நடக்கணும்? கையிலுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுல எதுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கணும்? கையல், நான் கண்ணு கேட்டாத தூரத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டுமா? ஏய், என்னடா உளறற? இல்ல கையல், என்னோட தருதர் தான் உன்னை ஆட்டி படைக்குது. என்னமா இவன்? என்னோட ராசினாலதான் உனக்கு இத்தனை வருஷமா எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் கையல், எனக்காக இதை ஒத்துக்கோ. உனக்கு 7க்கு கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நான் கண்ணு கேட்டாத தூரம் எங்கேயாச்சும் போயிடுறேன். ப்ளீஸ் கையல், நான் ராசி இல்லாதவன், என்னை விட்டுரு. அப்பதான் நீ 7ஓட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணி என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நீ என்ன என்ன வேணா சொல்லிக்க கையல், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. இங்க பார், என் நேரம் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்குது. மூர்த்தி, மூர்த்தி இல்லடா. போறமா, அப்பதான் அவன் நிம்மதியா வாழ முடியுமா?
என்னடா பேசிட்டு இருக்க? எங்களால நீ இல்லாம எப்படி இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள வந்ததும் என் கண்ணு முதல்ல அனுவை தான் தேடும். சரி, எங்களை பார்க்க முன்னால இருக்க முடியுமா? உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் ஏன்டா கஷ்டப்படுத்துற? இத பாரு கையல், நீ எனக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, ஏழுக்கு உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க வர மாட்டேன். நான் போறேன், ப்ளீஸ் என்ன விடு. ஏய், போறேன் ஏன்டா சாவடிக்கிற? ஒரேடியா விஷத்தை கொடுத்து கொன்னுடு.